கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே சிலுவை, ஏன் சிலுவையை தியானிக்கிறார்கள், சிலுவை மூலமாக என்னதான் இருக்கிறது என்பதை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு மீட்பின் சின்னமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. அப்போ அந்த சிலுவையின் மூலமாக என்ன கிடைக்கிறது? சிலுவை என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமாகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து மனிதரின் பாவத்துக்காக அவர் என்ன செய்தாராம்? ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருவதற்காக சிலுவையின் மூலமாக நம்ம விசுவாசிகள் பெறக்கூடிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை அந்த சிலுவை மூலமாக, கிரயத்தின் மூலமாக வைத்திருக்கிறான். பாருங்களேன், விசேஷகரமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி முதலாவதாக பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறான். ரத்தம் சிந்தி என்ன செஞ்சிருக்கிறாரு? பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறான். சிலுவையில தான் ரத்தம் சிந்தி நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறான், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறான், நம்ம பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறான். பாருங்களேன், மனுஷனுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனோடு இணைந்திருக்க வேண்டும், மறுபடியும் சிருஷ்டித்த தம்முடைய சிருஷ்டிப்பு, தம்முடைய தான் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து அந்த அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, அவர் நமக்கு கொடுத்திருந்த மனுக்குலத்துக்கு கொடுத்திருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த சிலுவையில் திருப்பி கொடுக்கும்படியாக கடந்து வந்தார். ஆமென் சொல்லுமா. பாருங்கள், எபேசியர் 1:7 எடுத்து வாசிக்கும் போது, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே முதலாவதாக பாவ மன்னிப்பு, மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்ன செய்வோம்? மீட்பு, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு இருக்கிறாரு, நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்காக தெரிந்திருக்கிறாரு, நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு மீட்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், சிலுவையில் பாவத்தை என்ன செய்யறாரு? மன்னிப்பை கொடுத்து சமாதானத்தை என்ன செஞ்சிடான்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பாவத்தின் விளைவினால் வரக்கூடிய அத்தனை விதமான போராட்டங்களையும் நமக்கு அதமாக்கி ஆண்டவர் போட்டிருக்கிறார், மாற்றிருக்கிறார். ரெண்டாவதாக பாருங்க, சாபத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இப்போ மனிதன் பாவத்திலே பாருங்க, பாவத்தினால் சாபத்துக்குள்ளே இருந்தான். ஆனால் இயேசு நமக்காக சிலுவையில் என்ன செய்யறான்? சாபமாகி நம்மை விடுவித்தார். இயேசு சிலுவையில் அவர் என்னன்னா, பாவத்தை மன்னித்தார், பாவத்திலிருந்து விடுதலை செய்தார். அடுத்து பாவத்தின் விளைவாய் வந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்தார். பாருங்களேன், வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் வாசிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஒரு மரத்தில் யாரும் தூக்கப்பட்ட, சிலுவையிலே தூக்கப்பட்ட எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன். சிலுவையிலே தூக்கி இடப்பட்ட அத்தனை நபர்களும் என்ன செய்யறார்? சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர் நம்ம சாபத்தை நீக்கும்படியாக அவர் சாபமாய், சாப சிலுவையிலே சாபத்தை அவர் சுமந்தவராய் மாறினார், அவர் சாபமானவராய் மாறினார். ஆமென் சொல்லுமா. அவர்களை நிந்தித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். சிலுவையிலே பாவத்திலிருந்து விடுதலை, அடுத்து சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை. சாபத்திலிருந்து எந்த ஒரு மனுஷனும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நீ செஞ்ச பாவத்துக்கு யாராவது சொல்றாங்களா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்டுறேன், நீ வீட்டுக்காரர் சொல்லுவாரா? நீ செஞ்சதெல்லாம் தப்பெல்லாம் ரைட்டு, நான் வந்துட்டு என்ன செய்யறேன், நான் அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? நீ செஞ்சதை நீ என்ன செய்ற, அனுபவிக்கிற, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுவோமா. ஆனால் ஆண்டவர் இயேசு மாத்திரம் என்னன்னா, நம்ம அவர் செய்யாத பாவத்தை
ஒரு பாவியின் அந்த பாவத்தையும் சாபத்தையும் பாவம் செய்யாத ஒரு நபர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பரிகாரியாய் மாறுகிறார். ஆமென் சொல்லுமா. எந்த நபருமே குற்றவாளி தான் தண்டிக்கப்படணும். ஆனால் இங்கே மாத்திரம்தான் குற்றவாளி தண்டிக்கப்படலை. பாவம் செய்யாத அவர் அவருடைய கிரயத்தினாலே மனுக்குலத்தின் சாபத்தையும் ரட்சிப்பையும் மீட்பையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. சிலுவையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக சுகம் மற்றும் குணமடைதலை ஆண்டவர் சிலுவையிலே வைத்திருக்கிறார். சிலுவையிலே துன்பங்களின் மூலமாக மனிதருக்கு என்ன செய்யறாங்க? சுகத்தை கொடுக்கிறார். ஏன்னா பாடுகள் மூலமாக நம்மளை என்ன செய்யறான்? அவர் நம்ம காயங்களை மாற்றுகிறார். அழகாய் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லுகிறது, அவர் நம்முடைய காயங்களை என்ன செஞ்சாராம்? அவர் தழும்புகளினால் குணமானம் என்று சொல்கிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்ட அக்கிரமத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டார் என்று சொல்கிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அடிக்கப்பட்டார்னு சொல்லி இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. பாருங்க, அவர் அழகாய் சொல்கிறது எப்படி சிலுவையிலே சுகம் வருகிறது என்று சொன்னால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. பாருங்களேன், 1 பேதுரு 2:24. பாருங்களேன், பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. இப்போ அந்த சிலுவையில் இன்னொன்று 3வது நம்ம குணமாக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறான். பாருங்க, அவருடைய தழும்புகளினாலே குணமானோம். அவருடைய தழும்புகளினாலே என்ன செய்யணும்? குணமாக்கப்பட்டு இருக்கிறோம். பாருங்களேன், 1 பேதுரு 2:22-24 வாசிங்க. 1 பேதுரு 2:24. பாருங்கள், அவர் நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினால என்ன செய்வான்? குணமானோம். ஆமென் சொல்லுமா. 1 பேதுரு 2:24 எடுத்து வாசிங்களேன். இல்லையா? அதான வாசிங்க. சரி, அவருடைய பாருங்களேன், அவர் சுகமாக்கிறார். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார் சிலுவையிலே. இதன் மூலமாக தேவன் நமக்கு ஆன்மீக சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். 4வதாக நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். நம்ம இம்மைக்குரிய ஆசீர்வாதம் இல்லை மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் வாசித்து பார்க்கும்போது யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தரும்படியாக அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறது. நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் என்ன செஞ்சாரா? வந்தார். நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நித்திய வாழ்க்கையை தருவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். சிலுவையிலே நமக்கு நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். 5வதாக தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோவான் 1:12 சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சிலுவையில கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. சிலுவையில தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளை, அவர் தகப்பனுக்குரிய ஒரு அத்தாரிட்டி பவர், தகப்பனுக்குரிய வல்லமை, தகப்பனுக்குரிய உரிமை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யறோம்? நம்ம பிசாசை துரத்துகிறோம். சாவுக்கு ஏதுவான ஒன்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் நமக்கு ஜெபித்து சகல காரியத்தையும் மேற்கொள்ளத்தக்க விதமான ஒரு கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது பிள்ளைகளுக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் அது கொடுத்திருக்கிறது. ஆமென் சொல்லுமா. லைலூயா. அப்ப பாருங்க, பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, ஆண்டவர் சுகம், ரட்சிப்பு, நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுமா. பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, அப்புறம் சுகம், அடுத்து என்னது? ரட்சிப்பு, அடுத்து நித்திய ஜீவன். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வாதங்களை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
நித்திய வாழ்க்கையை கொடுத்து நம்ம இந்த உலகத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் இயேசு எனக்கு இருக்கிறார். எனக்கு சிலுவை மூலமாக எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் விடுதலை மாத்திரமல்ல, எனக்கு ஆண்டவர் ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார், ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது சிலுவையின் மூலமாக நமக்கு ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் சிலுவையில் தூக்கப்பட்ட எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. சபிக்கப்பட்ட அந்த சிலுவையின் மூலமாக நம்முடைய சாபத்தையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய ரட்சிப்பையும் நம்முடைய மீட்பையும் நம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர பரிசுத்தத்தையும் நம்முடைய நித்திய வாழ்க்கையும் கர்த்தர் அதற்குள்ளே வைத்து நம்மளை மீட்டு நம்மளை பரிசுத்த ஜீவிதத்துக்குள்ளாக கொண்டு வரும்படியாக சபைக்குள்ளே சேர்த்து வைத்து சீக்கிரமாய் வரப்போகிற தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரை எதிர்பார்க்கிற நபர்களாக கர்த்தர் நம்ம வைக்க விரும்புகிறார். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த நாளை உடைய கருத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த செய்திகளோடு இந்த ரட்சிப்பின் இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரே இயேசுவே இந்த சிலுவையின் மூலமாக வரக்கூடிய ஆண்டவரே பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே சுகம், நித்திய ஜீவன், இதையெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்கும்படியாக இந்த சிலுவையின் ஆண்டவரே முன்பாக நிற்கிற அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த 2 நாட்களில் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் இந்த சிலுவையின் மூலமாக வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் கர்த்தர் வைப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.